என் பையன் பேர் அபிஷேக் ராஜா. இந்த விருந்தாவனம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். இந்த ஸ்கூலை பொறுத்தவரையும் சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு அப்ரோச் வந்து நல்லா பண்ணுறாங்க. இன்னொன்று ஹேபிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வாட்ச் பண்ணி எந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லாவே கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போய் நிறைய பார்ட்டிசிபேஷன் ஆகும். அதுக்கு நிறைய குழந்தைங்க வச்சு நிறைய விதமான குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தினமலர் வந்து என்னுடைய பையனுடைய ஃபோட்டோ வந்து வந்தது ஒரு இதில் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்க வைக்கிறதுக்காக உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய விதமான சப்போஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் வந்து இந்த ஸ்கூலை வந்து நல்லபடியாக சொல்லலாம், நல்லா பாராட்டியாக சொல்லலாம். சாய் சூர்யா, என் பேர் கே சாய் பர்சன். படிக்கிறேன், செகண்ட் படிக்கிறாரு. நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஸ்கூலுங்க. எல்லாத்துக்கும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸும் சரி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது. வந்து இந்த லாஸ்ட் இயரில் வந்து மிஸ் நிறைய சேஞ்சஸ் ஆனதுனால வரதுக்கும் பாப்பா வரதுக்கு கரெக்டாக ஒரு 10 லீவ் அடிக்கடி லீவ்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறது மிஸ் கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் க்ளோஸ் ஆகும் இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் போன வருஷம் அவங்க ஸ்கூல் மாத்திரம் இருந்துச்சு. இப்போ இந்த டைம் நல்லா இருக்கிறத பார்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்னு ஒரு பாப்பா ஏன்னா மிஸ் எல்லாமே மிஸ் நிறைய மிஸ் எனக்கு நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி லீவ் எல்லாம் முதல்ல எடுத்தால் ஒரு இது பண்ண மாட்டேன். பாப்பாவும் லீவ் அடிக்கடி கேட்டு இருப்பேன். இப்போ நான் வேண்டாம்னு சொன்னாலும் நான் போயிடுறேன் ஸ்கூலுக்கு. நல்லா இங்கே கோச்சிங் நல்லா பண்ணுறாங்க, ஹிந்தி நல்லா சொல்லி தராங்க, டீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக ஹேண்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவாக அதை பண்ணுறாங்க நம்ம ஸ்கூலில். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, குழந்தைங்க நல்ல எஜுகேஷனாகவும் இருக்குது. நம்ம எல்லா டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா குழந்தைங்க பார்த்துறாங்க. ஸ்கூலோட ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது, குழந்தைங்க நல்லா ஸ்கூலில் எல்லாமே ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹேண்டிங் பாப்பா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டீச்சிங் அவங்க இங்கிலீஷ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. எல்லா டீச்சர்ஸும் குட்டாக இருக்குது. Hi, good morning to all. என் நேம் கார்த்திகாயினி. நான் ஜி அதித்தியோட பேரண்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதித்தி இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கா. ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா சூப்பர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா இம்ப்ரூவிங் டே பை டேன்னு சொல்லலாம். பிரின்சிபல் மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் ஒரு ஆனுவல் டே வரும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி என்னது நடக்கும்போது நாங்கள் வந்தாலும் அவங்களோட கைடன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே தெரியுது. அதை நான் ரொம்ப அட்மைர் ஆயிருக்கேன் அவங்கள பார்த்து. ஸோ இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்காங்க. டெய்லியும் ப்ரேயர் ஆகட்டும், ப்ரேயரில் குழந்தைங்க வந்து நியூஸ் ரீட் பண்ணுறது, திருக்குறள் சொல்கிறது, எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுறாங்க. அவங்க தான் சொல்லி ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் சொல்லி இன்வால்வ் பண்ணுறது நல்லாயிருக்கு. அந்த முயற்சி நான் கம்சன் கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், பண்ணிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இங்கே 7th கொண்டாந்து சேர்த்தணும். இங்கே நெஞ்சத்துக்கு இப்போ 2 வருஷமாக படிக்கிறது பரவாயில்ல, ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கா. மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நல்லா இருக்குது. நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, விளையாட்டில், ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இப்போ டெவலப் ஆகிருக்கா. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி பேசுறது எல்லாமே கொஞ்சம் இதாக நல்லாவே மாற்றங்கள் வந்து புதுசாக வந்திருக்காங்க. அவங்க பேர் அப்படின்னு இப்போ வந்து ரொம்ப நல்லா சிறப்பாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அருமையாகவும் இருக்குது. அதை பற்றி என்ன சொன்னால் ரொம்ப சித்தாவும் பண்ணுறாங்க. பட் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா ஒரு ஃபங்க்ஷனு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. மேலே என்ன சொல்லுவாங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் நமக்கெல்லாம் வந்து சௌரியமாக வந்து பக்கத்தில் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோவிலும் சரி, பஸ்ஸும் சரி, எல்லாம் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே 10th பொண்ணுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்குறாங்க. +2 பொண்ணுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்தால் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் வரலன்னு சொல்லி ரீசெல்லாம் வந்து லெட்டர் கேட்குறாங்க. ரொம்ப நல்ல அருமையாக பண்ணிடுறாங்க. ஓகே, நல்லா இருக்குது ஸ்கூல். ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் தெரியல. பட் இப்போல்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் இயர் கிளாஸஸ் ஒரு ஃபீல்ட் ட்ரிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. பெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கூல் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு 3வது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து அவளுக்கு என்ன சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தோம்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, பட் சிலபஸ் வந்துட்டு கிறிஸ்டலைஸ் சிலபஸ் அப்படின்னாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஜென்ரல் திங்கிங் ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஐ ஃபீல் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட்டை காட்டிலும் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி மைண்ட் ஆக்டிவேஷனாக இருக்கிறது வந்து பெட்டராக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த கேஸ் சப்ஜெக்ட்டில் வந்து இந்த ஸ்கூல் கொஞ்சம் பெட்டர். ஆமாங்க, பிருந்தாவனம் ஸ்கூல் எல்லாமே ஹால்வேஸ் எல்லாமே ஓகேங்க. எல்லாமே நல்ல கோச்சிங் நல்லாவே இது பண்ணுறாங்க. பர்சனலாகவே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறையவே இது பண்ணுறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா குழந்தைங்க வந்து படிக்கலனா கூட எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் வச்சு அவங்களுக்கு நல்லாவே நாலேஜ் எல்லாமே இது பண்ணி தராங்க. ஓகே, எல்லா ஸ்கூல் இஸ் ஓகே. பிரின்சிபல் மேம், டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இது பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் தான் என் பையன் இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்புறம் இந்த இயர் வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து மைக்கு பிடிக்கிறதாலே அவனுக்கு வந்து பயம். ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து அவன் நிறைய ஒரு சிலம்பம், அதுக்கப்புறம் வந்து கிளப்பில் நிறைய மீட்டிங்ஸு அந்த நிறைய அட்டன் பண்ணி இப்போ நல்லாவே வந்து அவன் நல்லா பேசுகிறான். இங்கிலீஷ் நாலேஜ் அவனுக்கு நல்லாவே இருக்குங்க. நல்ல மைக்கில் நல்லா ஒரு ஃப்ரீயாக அந்த ஒரு பேசுகிறது, இது வெளியில் போய் நல்லா வந்து நம்ம ஈஸியாக அதை பேசுகிறதுக்கும் நல்ல ஒரு நாலேஜ் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து தான் அவன் இது பண்ணிக்கிட்டாங்க. என் பொண்ணு 8th படிக்கிறான். இன்னொரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேருமே இங்கே எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 10th படிக்கிற பொண்ணு வந்து ப்ரீகேஜிலேருந்து இங்கே படிக்கிறாங்க. ஸோ கோச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. எஜுகேஷன் வைஸில் எங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை தான். ஃபீல்டு ட்ரிப் ஆகட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த இன்ட்ராக்ட் கிளாஸ் அந்த மாதிரி எல்லா கிளாஸுமே வந்து ஒருத்தருக்குன்னு கொடுக்காம எல்லாத்துக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் விடுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. இது கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து நம்ம குழந்தைங்க வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த குழந்தைங்க கூட முன்னாடி வரதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணி தராங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே
எல்லாமே ப்ராக்டிக்கல்லாம் கொடுக்குறது, அப்புறம் தியரி வைஸ் அவங்க எடுக்கிறது, மற்றபடி வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது எல்லாமே. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. அதனால தான் நான் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணி. எனக்கு நான் வேறு ஸ்கூல் மாத்திரம் எனக்கு ஒரு இதே வந்ததில்லை, தாட்டே வந்ததில்லை. 12th கம்ப்ளீட் பண்ணது வரைக்கும் நாங்கள் இதே ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பற்றி சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க. நம்ம போய் ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படி நமக்கு அப்பப்போ கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து டீச்சரோட இன்வால்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது எனக்கு. நான் ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை. கிளாஸ் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க மிஸ் அப்படின்னு பண்ணும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேவரட்டிசமாக இருக்கும், இல்லாமல் இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிராஸ் கரெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா யாரோட பேப்பர் யார்ட்ட போகுதுன்னு தெரியாது இல்லைங்களா? அப்போ அந்த நம்ம குழந்தை அப்படின்னு பார்க்காம எல்லா குழந்தைங்களுக்குமே ஈக்குவலாக வந்து அந்த இது போய் சேருது. ஸோ கிராஸ் கரெக்ஷன் வச்சது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம மிஸ் போட்டுருந்தாங்கன்னா இது கரெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்காம ஈக்குவலாக எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நினச்சி வேற ஒருத்தங்க கிட்ட பேப்பர் போகுது அப்படின்னா தான் இன்னுமே வந்து பயங்கர ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவங்க தோணும் குழந்தைங்களுக்கு. அதனால இந்த இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராஸ் கரெக்ஷனுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் வந்து தனியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். கிராஸ் கரெக்ஷனுக்கு ஒருத்தங்களை தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணாதனால தான் எல்லா கிளாஸுக்குமே அது வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு மிஸ் வச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்க்கணும் அப்படின்னா பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்படி புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ இது எங்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்ன்ற சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றும் பர்டிகுலராக பார்த்து பண்ணுறதுனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. ஏன்னா அப்பப்போ எங்களுக்கு ரிவ்யூஸும் கொடுத்துட்றாங்க. என்ன நாங்கள் பேரண்ட் அப்பப்போ வர சொல்லி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன நாங்கள் கொடுத்துருக்கோம், ஹோம்ஒர்க்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க, டெய்லி கையெழுத்து வாங்க சொல்கிறாங்க, எங்களோட சிக்னேச்சர் இல்லாமல் டைரி சைன் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கும் தெரியுது. அதனால் எங்களுக்கு இது எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. வேறு இது தப்பு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. விட இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ரேங்க்லாம் எடுத்துருக்காங்க. ஸ்கூல் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கிட்டே கேட்குறாங்க நிறைய பேர், இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கலாமா அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. பையன் நல்லா படிக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு இல்லை, உண்மையிலே என் பையன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அண்ட் ஆல்சோ மேமோட கோச்சிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் எக்ஸ்ட்ரா இதுக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. அது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் என்னோட இது. என் பையன் நல்லா படிக்கிறான், இது பண்ணுறேன். குட் மார்னிங் மேம். என் பசங்க இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க, ப்ரீகேஜிலேருந்து. இப்போது கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே இன்ஸ்டியூஸும் நல்லா சூப்பராக எடுக்கிறாங்க. நீங்கள் குட் மார்னிங். நாங்கள் பிருந்தாவன் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். எங்கள் பசங்களாம் இங்கே தான் படிக்கிறாங்க. இங்கே தாராளமாக சேர்க்கலாம். கோச்சிங்லாம் நல்லாயிருக்கும், நல்லா படிக்கிறாங்க. தேங்க்யூ. என் பேர் மீனாங்க. என் பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பூஜா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவங்க கோச்சிங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. எஜுகேஷனாக நல்லா இருக்குது. இவங்க டிசிப்ளினாக இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வீட்டிலலாம் முதல்ல அடிக்கடி சண்டை பிடிச்சிக்குவாங்க. இப்போ மிஸ்டர் நான் சொல்லுறதுனால அவங்க வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி 2 பேரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறது, டிசிப்ளினாக இருக்கிறது, வீட்டில் நிறைய திங்ஸ்லாம் அங்கங்கெல்லாம் போட்டுவாங்க. அது எல்லாமே கொஞ்சம் டிசிப்ளின் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா எல்லாமே இருக்குது. ரைட்டிங்கு, ஸ்போர்ட்ஸு, ஸ்பீச், இங்கிலீஷில் பேசுறது, எல்லா போட்டிகளும் எல்லாமே இவங்க எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பையனும் பொண்ணு வீட்டில் இங்கிலீஷில் தான் பேசிக்கிறாங்க. என் பொண்ணுக்குள்ளே தமிழ் நல்லா ஸ்பீச் பண்ணுறா. அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறதே எனக்கு பாக்கியம் மிஸ் மூலமாக தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா நிஜமாக தெரிஞ்சிருக்காரு. நல்லா தமிழ் ஸ்பீச் பண்ணுறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புதுசாக ஒன்று தினமும் கற்றுக்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. என் பேர் கோமதிங்க. எங்கள் பாப்பா வந்து ப்ரீகேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். நல்லா கோச்சிங் இருக்குது, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. எந்த மிஸ்க்கும் வந்து எந்த குறையும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாமே நல்லா சொல்லி தராங்க. எல்லாமே டவுட்ஸ் எந்த டைமுக்கு ஃபோன் பண்ணாலும் நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டடீஸ் வந்து குட்டாக இருக்குங்க. ஒரு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஓகே. ஃபஸ்ட் டைம் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்காங்க. நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பிருந்தாவன் ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்க. என் பசங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க. Was studying in 2nd standard. He is an average student initially. So now as all the teachers have helped him, now he is gradually academically is good now. Thanks for the teachers and school management. They are not partial. They are giving equality to all the students. My son also is participating in drawing competitions. They are taking to outside extra trips all. After education and exam also, it's not one correction has done. It has been verified by another teachers also. It's a good initiative by the management. Thanks for the management and all the teachers who helped my son to grow and academically. Thank you.